ஓவியம் கார்த்தி. 1989 என்னுடைய சகோதரர் திரு பிச்சாண்டி அவர்கள் தமிழ்நாடு நில அளவு சம்பந்தமான உயர் அதிகாரியாக தஞ்சாவூரில் பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை சந்திக்க சென்றிருந்தேன். அவர் நூல்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். புதினங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், இதிகாசங்கள், புராண சம்பந்தப்பட்டவை, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டவை, இப்படி நூல்களை வாசிப்பதில் மிகுந்த கெட்டிக்காரர். ஆர்வமும் கூட. அவருடைய பொழுதுபோக்கே அதுதான். அதே போல் கவிதை எழுதுவதிலும் ஆர்வம் உள்ளவர். தமிழகத்தை ஆண்ட 3 முதலமைச்சர்களிடமும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெறும் காலகட்டத்தில் அறநிலையத்துறை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றார். அவர் என்னை, அண்ணாச்சி நீங்க தாமரை மகால்ல ஒரு லைப்ரரி இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னார். உங்க ஓவியத்துக்கு நல்ல ஒரு தீனி கிடைக்கும் அப்படின்னாரு. சரி போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம். அங்கே போனோடனே எனக்கு பெரிய ஆச்சரியம். அங்கே எல்லாமே நிறைய ஃபாரினர்ஸ் உட்காந்து புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு அங்கங்கே டேபிளில் குறிப்பெடுத்துட்டு இருக்காங்க. பெரிய லைப்ரரி. என்னங்க அப்படின்னா, ஆமாம் இங்கே பிஹெச்டி பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு குறிப்பெடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓரளவு எல்லாமே கிடைக்கும், நீங்கள் அவரை பார்த்து கேளுங்க அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினார். நான் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட, எங்கள் ஓவியத்தில் மனிதருக்கும் ஓவியத்துக்கும் உள்ள சம்பந்தம் பற்றி ஏதாவது புஸ்தகம் இருக்கா, மனித இனங்களை பற்றி ஏதாவது குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது ஓவியர்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே ஒரு 2-3 புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அத்தனை புஸ்தகத்தில் கரெக்டாக நான் கேட்டதை மட்டும் பொறுக்கி எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு எவ்வளோ அனுபவம் இருந்திருக்கணும். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தோன்னா எனக்கு இன்னும் பெரிய அதிசயம். பழங்கால ஓவியர்கள், அதாவது கலைத்துறையில் மட்டுமில்லை, ஆராய்ச்சி, பொதுநிலம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நிறைய வந்து அவங்க கலந்துருக்காங்க. அப்படி ஒரு 3-4 ஆர்டிஸ்டை பற்றி அங்கே படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே மனிதனுடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை வரலாற்றை ஒரு பழங்கால ஓவியர் வரைந்திருந்த ஓவியங்கள் மனதுக்கு மிகவும் பிடித்தது. அந்த காலத்தில் இப்பொழுது போல் செல்ஃபி எடுக்கிற வசதியோ கேமராவோ ஸ்கேனரோ பிரிண்டரோ இல்லை. கையில் ஃபோட்டோகிராஃப் கேமரா இருந்தது. ஸோ அந்த படமெல்லாம் நான் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு வந்து அதை பிரிண்ட் போட்டு பாதுகாத்து வச்சுருந்தேன். இன்னைக்கு சர்வசாதாரணமாக அதெல்லாம் கூகுள், விக்கிபீடியா போனால் தானாக கிடைக்குது. அந்த சமாச்சாரத்தையெல்லாம் அவங்களோட இதில் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். இது வந்து ஓரளவு பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அதே போல் இந்த வீடியோனுடைய கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி சாஃப்ட் பேசில்ஸில் ஒரு கிளியோட படம் ஒன்று வரைஞ்சி அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு காட்டியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? 17ஆம் நூற்றாண்டுல 1619 அதிலிருந்து 1690 வரைக்கும் ஓவியர் லீ பிரான் அப்படின்னு ஒருவர் இருந்தாரு. அவர் வந்து அந்த காலத்துல ஹியூமன் அண்ட் அனிமல் இவங்களுடைய முக அமைப்பு, குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டம் பிளாட்டாவின் காலகட்டம். ராயல் அகாடமிக் ஆஃப் பெயிண்டிங் அப்படிங்கிற இடத்துல இவர் ஒரு லெக்சர் பண்ணாரு 1671. அந்த லெக்சர்ல இவர் வந்து மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள ஒற்றுமை குணாதிசயங்களை சில படங்களை கொண்டு விளக்கினார். அந்த படங்களை இப்பொழுது
இவர் வந்து 1703 இருந்து 1770 வரைக்கும் ஆர்டிஸ்டா இருந்தாரு. இவரு டிரான்ஸ்பிளானும் கூட. இவருடைய ஓவியங்கள் பாணி பேரு ரோ கோகோ அப்படிங்கிற ஸ்டைல்ல இவர் வரைஞ்சிட்டு இருந்தாரு. இவர் வந்து நிறைய கிளாசிக்கல் ஸ்டைல்ல தேவதைகள், நல்ல நல்ல தீப்ஸ், அவங்களுடைய ஆடைகள், போக்குவரத்து எல்லாம் ரொம்ப அழகா வரைவார். அந்த மாதிரி இவருடைய ரொம்ப விருப்பமான தேவதை வந்து டயானா. டயானா என்பது வேட்டைக்கு உகந்த தேவதை. அந்த டயானா அழகானவள். டயானா ஒரு சிறந்த ஓவியரும் கூட. அவளுக்கு ரெக்கை முளைத்த சிறுவர்கள், நண்பர்கள் எப்பொழுதும் அவளுடனே சுற்றி கொண்டு இருப்பார்கள். அப்படி ஒரு நாள் டயானா வேட்டைக்கு சென்று விட்டு வந்து குளித்து ஓய்வில் இருக்கும் பொழுது கூட இருக்கும் சிறுவன், அக்கா அக்கா, நீங்கள் தான் நன்றாக ஓவியம் வரைவீர்கள் அல்லவா, என்னை ஒரு படம் வரைந்து கொடுங்கள் என்று கேட்கிறான். சரி என்று அவனை உட்கார வைத்து டயானா வரைய ஆரம்பிக்கிறாள். அந்த படத்தில் அந்த சிறுவனின் முகபாவம், கூட இருக்க அவனுடைய நண்பனின் முகபாவம், இதை கவனியுங்கள். மற்றும் இதில் இன்னொரு பெரிய சமாச்சாரம் என்னவென்றால், கூந்தலில் இந்த காலத்து பெண்கள் பிரெஞ்சு ஸ்டைல் என்னும் சொல்லும்படியான ஒரு பின்னலை வழக்கத்தில் கொண்டுள்ளார்கள். இந்த ஸ்டைல் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அந்த டயானாவின் தலைமுடியை அந்த ஸ்டைலில் அவர் வரைந்திருப்பார். இந்த படத்தின் சிறப்பு அதுதான். இந்த ஓவியத்தில் அந்த சிறுவன் டயானாவிடம், அக்கா அக்கா, எப்பொழுதும் நீங்கள் தான் வேட்டையாடுகிறீர்கள், என்னிடமும் வில்லை கொடுங்கள், நானும் ஒரு முறை அம்பெய்து பார்க்கிறேன் என்று கேட்கிறான். அதற்கு டயானா, இந்த வயதில் இந்த மாதிரியான ஆயுதங்களை நீ கையாளக்கூடாது, நான் தரமாட்டேன் என்று அவனுக்கு போக்கு காட்டுகிறான். இந்த ஓவியத்தில் டயானாவின் காலணியை கவனியுங்கள். அந்த காலத்து ஸ்டைல் இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய காலணியில் உள்ள ஸ்டைலை போலவே அந்த காலத்திலும் இருந்து உள்ளது என்பதற்கு இது ஒரு சின்ன ஆதாரம். இந்த ஓவியத்துல ஆடு மேய்க்கும் சிறுவன் மதிய வேளையில் உறங்கிக் கொண்டுள்ளான். அப்பொழுது வானொலியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த டயானாவுடன் கூட வந்த குட்டி சிறுவன், இவனுக்கு என்ன பகல்ல தூக்கம், இவனை நான் எழுப்புறேன் பாரு அப்படின்னு அம்பெடுத்து குத்த போறான். உன்ன டயானா, டே வேண்டாண்டா, அவன் என்னை கண்ணா கண்டுட்டு இருக்கான், அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இந்த படத்தின் சிறப்பு அம்சமே அதுதான். அந்த காலத்து ஓவியரில் லியோனார்டோ டாவின்சி 1452 முதல் 1519 வரை வாழ்ந்தவர். இவர் மனிதனின் உடல் கூறு, பொறியியல் துறை, ஆராய்ச்சி கட்டுரைகள், புதிய கண்டுபிடிப்பு, இதையெல்லாம் இவருடைய பொழுதுபோக்காக வைத்திருந்தார். இவருக்கு இன்னொரு வழக்கம் என்னவென்றால், எழுத்துக்களை இடமிருந்து வளமாக எழுதுவதில் வல்லவர். தனது கண்டுபிடிப்புகளை தன்னுடைய குறிப்பில் அடுத்தவர்கள் ஈஸியாக படிக்க முடியாதபடி அது இடமிருந்து வளமாக தான் இருக்கும். அதை நீங்க ஒரு கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா அந்த எழுத்து நேரா தெரியும். அந்த மாதிரி அவர் எழுதி வச்சிருந்தாரு. அதுதான் இப்ப நீங்க பாக்குறது. இதுல ஒரு மனிதனுடைய உயரம் அவனுடைய நீண்ட கைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் பண்ணியிருக்காரு. அதை கீழே எழுதியிருக்கிறாரு. அந்த எழுத்துக்களை நீங்க படிக்கணும்னா கண்ணாடியில வச்சு பார்த்தாதான் அந்த எழுத்து நேரா தெரியும். டாவின்சி வரைந்த ஓவியங்களில் மோனாலிசாவும் ஜீசஸ் கிரைஸ்டின் கடைசி இரவு சாப்பாடு, லாஸ்ட் சப்பர், இது ரெண்டும் மிகவும் புகழ் வாய்ந்தவை. இதில் மோனாலிசாவின் கண்களை மிகவும் உயிரோட்டமாக வரைந்திருப்பார். இவர் கையாண்ட இந்த தொழில்நுட்பம் மற்றவர்களை வியக்க வைக்கிறது. அதுதான் இந்த படத்தின் சிறப்பு அம்சம். அடுத்தது ரூபன்ஸ். இவர் 1624 முதல் 1519 வரை வாழ்ந்தவர். இவர் ஹென்றி IV திருமணத்தை வரைந்தவர்.
இந்த ஓவியத்தில் என்ன சிறப்பு என்றால், அந்த காலகட்டத்தில் டைலரிங் மிஷின் கண்டுபிடிக்கப்படவில்லை. அரசர்கள், ராணி கூட இருக்கும் மற்ற சேனை பரிவாரங்கள் அணிந்திருக்கும் உடையை கவனியுங்கள். இவைகள் எல்லாமே கையினால் கத்தரித்து தைக்கப்பட்டது. டெய்லரிங் மிஷின் இல்லாத காலத்தில் அந்த ஆடை அலங்காரம் எவ்வளவு நேர்த்தியாக அமைந்துள்ளது என்பதை பாருங்கள். சாஃப்ட் பேஸ்டல்ஸ்ல இப்ப நம்ம ஒரு கிளி வளைய போறோம். பாயிண்டா இல்லையே, நம்ம வைக்கிறது கரெக்டா அந்த லைன்ல வருமா வராதா அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா நம்மளுடைய 6 அறிவுக்கு மேல ஒரு 7வது அறிவு ஒண்ணு வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம அந்த பேப்பர்ல சாக் பீஸ் வைக்கிற போது அந்த சாக் பீஸினுடைய நுனி அந்த பட்ட பகுதி படுது அப்படிங்கிற சென்ஸ உங்க மூளைக்கு உணர்த்தது அந்த 7வது அறிவு. நீங்க அந்த செய்யற போது உங்களுக்கு வெளி உலகம் என்ன நடக்குது எதுன்னே தெரியாத அளவுக்கு உங்க மனம் கான்சன்ட்ரேஷன் படத்து மேலேயே இருக்கும். அதனால நீங்க வைக்கிற புள்ளி கரெக்டா அந்த இடத்துலதான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கைக்கும் அந்த பேஸ்டல்ஸுக்கும் உங்க பிரெயினுக்கும் உங்க மனதினுடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் நீங்க வைக்கிற அந்த சாக் பீஸினுடைய பட்டையில கரெக்டா அந்த புள்ளி இங்கதான் உழுகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதாங்க 7வது அறிவு. எல்லோ, லைட் பச்சை, டார்க் பச்சை எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் நாம ஸ்வெட்ச் பண்ணணும். ஸ்வெட்ச் பண்றதுதான் இதுல முக்கியம். அந்த விரலுடைய நுனியை கரெக்டா பயன்படுத்தணும். ஸ்வெட்சுக்கு இடைஞ்சலா இருந்ததுன்னா, நல்ல ஸ்மூத்தா ஸ்வெட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம கோலப்படி லேசா அப்படி ஒரு தூவி அப்படியே கையில தேய்ச்சி அதை அப்படியே வாயில ஊதி அந்த டஸ்ட்டை வெளியே தள்ளிட்டு மறுபடியும் ஒருக்க ஸ்வெட்ச் பண்ணுங்க. நல்ல ஸ்மூத்தா ஸ்வெட்ச் ஆயிடும். சரியா?
எங்கெங்க டார்க் வேணுமோ அதுக்கு தகுந்த டார்க் கலரை லைட் கலர் அப்ளை பண்ண பிறகு டார்க் கலர் அப்ளை பண்ணணும். ஸ்டம்பை வந்து யூஸ் பண்ற போது நல்லா தொடச்சிட்டு அந்த எட்ஜை நல்லா ஸ்மூத்தா ஸ்மெஜ் பண்ணணும். தைரியமா பண்ணலாம், கொஞ்சம் வெளியே போனா சரி பண்ணிக்கலாம். இதுல வந்து கையுடைய ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். கைக்கு நம்ம பென்சில் ஸ்கெட்சில் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பத்தில் கொடுத்தோமோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இப்போ நமக்கு வந்து ரொம்ப நளினமா அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கலாம், எப்படி ஸ்ட்ரோக் போடலாம், அந்த ஸ்ட்ரோக் வந்து அந்த கிளீனுடைய சதைப்பகுதிக்கு தகுந்தபடி அந்த மாதிரி ஷேப்பில் அந்த ஸ்டம்பில் ஸ்ட்ரோக்ஸ் நாம போடுறோம். அந்த வாக்கில் தான் அந்த ஸ்ட்ரோக் இருக்கணும். பாருங்க, அந்த மூக்குன்னா அந்த மூக்கினுடைய வளைவுக்கு தகுந்தபடி ஸ்ட்ரோக் இருக்கணும். அந்த ஸ்ட்ரோக் ரொம்ப முக்கியம். அப்புறம் அதை மறுபடியும் கையில தேய்ச்சி அந்த எட்ஜை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிடணும். என்ன இப்படி டல்லா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஃபினிஷ் பண்ண ஒரு பாட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும்.
என்னுடைய சேனல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கிறத கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விரிவான பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுக்கலாங்கிற எண்ணம் ஏற்படும். ஓகேவா?